ஹீரோயின் தெரியாமல் ஹீரோவை இடிச்சிடுறா. அப்போ அவன்கிட்ட சாரி கேட்கணுமேன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டு எந்திரிக்கும் போது அவன் கையவே இடிச்சிடுறா. அவன் கையில் வந்து ஃபோன் வச்சுருப்பான், அது வந்து கீழே விழுக போகுது. அதை பிடிக்கணுமேனு இவ போக இவ கையில் வச்சிருந்த ஃபோனே கீழே போட்டுட்டா. இப்போ என்ன பண்ணிடுறா, ஹீரோட ஃபோனை எடுத்து அவள் பாக்கெட்டில் வச்சுட்டு அவள் ஃபோனை எடுத்து ஹீரோட்ட கொடுத்துறா. அப்போ தான் ஹீரோ வந்து அவளோட கையை பார்க்குறான். இவன் போட்டிருக்க அதே பிரேஸ்லெட் தான் அவளும் போட்டிருக்கான். அதை பார்க்கவுமே ஹீரோவுக்கு அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. அவ்வளோதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவள் வந்து அவனை தள்ளி விட்டுட்டு வெளில வந்துடுறான். இப்போ ஹீரோட ஃபோன்லேருந்து ஹீரோட அம்மா கால் பண்ணுறாங்க. அவள் அந்த கால் அட்டன் பண்ணி இந்த வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இவங்களுக்கு வந்து என்ன நம்ம பையனோட ஃபோன்லேருந்து ஒரு பொண்ணு பேசுகிறா, அப்போ நம்ம பையனோட கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சரி சரி வாங்க நான் கார் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவளுக்கு அவங்க அப்படி சொல்லவுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா பெருசா யோசிக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த காரும் வருது. கார் பார்த்தீங்கன்னா, பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. உண்மையிலே இது நம்ம அம்மா தான் அனுப்பியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்லயே ஏறி உட்காந்துட்டா. தூங்கிட்டே வந்து இறங்குறா. இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து மறுபடியும் வந்து நிக்கிறான். இவன் என்ன நினைச்சுக்கிறா, தூக்கத்துல இருக்கனால கனவுலே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்த பிடிச்சு கிள்றா. ஆனா ஹீரோ உண்மையிலேயே அங்க நிப்பான். அதோட ஐயய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போதே ஹீரோ வந்து போக விட மாட்றான். ஃபோன குடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோன மாத்திக்கிறாங்க. இப்ப ஹீரோ அவனோட ஃபோன வாங்கிட்டு, அவன் ஃபோன குடுக்காம கையில வச்சு மேல தூக்கி பிடிச்சுக்கிறான். இவ்வளோ எப்படியாவது எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவன் வந்து இல்லை நான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறான். ஆனால் ஹீரோ வந்து சொல்ல விட மாட்டான். உனக்கு இந்த ஃபோன் வேணும்னா இன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உள்ளே வரா. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பயுமே ஹீரோ வந்து ஃபோனை தரமாட்டான். 2 பேரும் அவன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி இருக்காங்க. இதே ஹீரோட அம்மா பார்த்துட்டு அவகிட்ட அப்படி நடந்துக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா இவளோட அம்மா வந்து கழுத்து வலி, அதனால நாளைக்கு நீ டாக்டர் போய் பாரு, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு அவளும் ஃப்ரெண்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீடில் இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த நீடில் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இதை வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கவுமே இல்லை நம்மளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டே வேணாம் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக 2 பேரும் வெளில கிளம்ப போகிறாங்க. அப்போ பார்த்து டாக்டர் வந்துட்டாங்க. ஹீரோ மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அவளுக்கு வந்து தெரியல இது ஹீரோ தான்னு. அவன்கிட்ட இல்லை எனக்கு கழுத்து வலி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து சும்மா அப்படியே சுற்றுறா. பார்த்தீங்கன்னா மறுபடியும் கழுத்து வலிக்குது. அதோட ஹீரோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை இல்லை கண்டிஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ரிவ்யூவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. இவளுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சவன் ஐடியா பார்க்குறா. அப்போ தான் இது ஹீரோ தெரியுது, இது நீ தானே அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ மாஸ்க்கை கலட்டுறான்.